செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே! இயற்பியல் பாடக் கருத்துக்களை தெளிவாகவும், எளிமையாகவும் புரிந்து கொள்ள விக்டரி கையேடுகளை படியுங்கள். இதன் சிறப்பம்சங்கள் 1 மதிப்பெண் வினா விடைகள் தீர்வுகளுடன் 2 மதிப்பெண் குறு வினா விடைகள், 3 மதிப்பெண் சிறு வினா விடைகள், 5 மதிப்பெண் நெடு வினா விடைகள் மற்றும் அலகு வாரியாக முக்கிய கணக்குகள் தீர்வுகளுடன் அலகு வாரியாக முக்கிய வினாக்கள், மேலும் 5 பொதுத் தேர்வு வினாக்கள். மாணவர்களே, இப்பகுதியில் மின் இருமுனை திருப்பு விசை மற்றும் அதன் நிலையாற்றலை பற்றி காண்போம். மின் இருமுனை வரையறை. படத்தை பாருங்க. படத்துல H2O மூலக்கூறு, HCl மூலக்கூறு காட்டப்பட்டிருக்கு. இந்த மூலக்கூறுகள்ல நேர்மின் துகளுடைய ஈர்ப்பு மையம் இங்க இருக்கு, எதிர்மின் துகளுடைய ஈர்ப்பு மையம் இங்க இருக்கு. இது ரெண்டும் ஒரே புள்ளியில பொருந்தி இல்லாம சிறிது இடைவெளியோட அமைஞ்சிருக்கு. இப்படி சிறிய இடைவெளியுடன் அமைந்த சமமான வேறின மின் துகள்கள் கொண்ட அமைப்பு ஒரு மின் இருமுனையை தோற்றுவிக்குது. இதற்கு மேலும் சில எடுத்துக்காட்டுகள் CO மற்றும் அமோனியா. இப்ப மின் இருமுனை திருப்புத்திறனை வரையறை செய்யலாம். ஒரு மின் இருமுனை எடுத்துக்கிறோம். படத்துல பாருங்க. +Q -Q என்ற 2 புள்ளி மின் துகள்கள் 2A இடைத்தொலைவில் பிரிஞ்சிருக்கு. இங்க ஓங்கிறது மையப்புள்ளி. ஓவிலிருந்து +Q உடைய நிலை வெக்டார் R+ வெக்டார்னு எடுத்துக்கிறோம். ஓவிலிருந்து -Q உடைய நிலை வெக்டார் R- வெக்டார்னு எடுத்துக்கிட்டா வரையறைப்படி மின் இருமுனை திருப்புத்திறனை Pன்னு குறிக்கிறோம். மின் இருமுனை திருப்புத்திறன் P வெக்டார் = QR+ வெக்டார் QR- வெக்டார். R+ வெக்டாரோட மதிப்பு A × I கேப். R- வெக்டாரோட மதிப்பு A × I கேப். திசை மாறுது. எனவே P வெக்டார் = QA I கேப் QA - I கேப் = 2QA I கேப். மின் இருமுனை திருப்பத்தினுடைய எண் மதிப்பு மாடுலஸ் ஆஃப் P வெக்டார் = 2QA அப்படின்னு ஆயிடும். இப்ப நிறைய மின் துகள்கள் கொண்ட ஒரு தொகுப்பு, அதாவது n மின் துகள் கொண்ட ஒரு தொகுப்பு இருந்ததுன்னா அந்த தொகுப்பினுடைய மின் இருமுனை திருப்புத்திறன் மதிப்பு P வெக்டார் = I = 1 to n QI RI வெக்டார். இங்கு RI வெக்டார் என்பது QI என்ற மின்னூட்டத்தினுடைய நிலை வெக்டாருக்கு சமம். மின் இருமுனை திருப்பத்தினுடைய SI அலகு வந்து கூலும் மீட்டர். அதன் திசை படத்துல காமிச்சிருக்கிற மாதிரி -Q விலிருந்து +Q நோக்கி அமையும். இப்ப சீரான மின்புலத்தில் வைக்கப்பட்ட மின் இருமுனை மீது செயல்படும் திருப்பு விசைக்கான கோவையை பார்ப்போமா? E என்பது ஒரு சீரான மின்புலம். இந்த மின்புலத்துல ஒரு மின் இருமுனைய புலத்துக்கு செங்குத்தா வச்சிருக்கோம். இப்ப பாருங்க, +Q மீது புலத்தின் திசையிலேயே ஒரு விசை செயல்படுது. -Q மீது புலத்துக்கு எதிர் திசையில ஒரு விசை செயல்படுது. இது QE, இது -QE. எனவே தொகுபயன் விசை QE - QE சுழியாயிடும். எனவே இந்த இருமுனை அந்த புள்ளியிலிருந்து நகராது. இடப்பெயர்ச்சி இயக்கம் இல்லை. ஆனா இதுல QE - Q என்ற விசைகள் எண் மதிப்புல சமமா இருக்கு, திசையில எதிரெதிரா இருக்கு, ஒன்றுக்கொன்று இணையா இருக்கிறதுனால இவை இரண்டும் ஒரு இரட்டையாக செயல்பட்டு இந்த மின் இருமுனைய புலத்தின் திசையில் ஒருங்கமைக்கும், திருப்பும். எனவே அது மீது திருப்பு விசை செயல்படுகிறது. அந்த திருப்பு விசை நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். படத்தை பாருங்க. E என்ற மின்புலத்துல ஒரு மின் இருமுனைய தீட்டா கோணத்துல வச்சிருக்கோம். இந்த மாதிரி வைக்கும்போது +Q மீது QEங்கிற விசை செயல்படுது, மைனஸ் மின்னூட்டத்தின் மீது -QEங்கிற விசை செயல்படுது. இவை இரண்டும் இரட்டையா மாறி அது திருப்பும். திருப்பு விசைக்கான வாய்ப்பாடு
vector equal to OA vector into minus QE vector plus OB vector into minus QE vector. இதை நம்ம விவரிச்சு எழுதணும்னா tau vector modulus of tau vector equal to OA vector minus QE vector sin theta plus OB vector QE vector sin theta. எனவே tau equal to AQE sin theta plus AQE sin theta. Tau equal to 2AQE sin theta. இங்கு 2AQ என்பது மின் இருமுனை திருப்புத்திறனை குறிக்கிறதுனால tau equal to PE sin theta. எனவே ஒரு சீரான மின்புலத்துல ஒரு மின் இருமுனையை வச்சோம்னா அது திருப்பு விசைக்கு உட்படும். அந்த திருப்பு விசைக்கான வாய்ப்பாடு tau equal to PE sin theta. இப்ப தீட்டா 90 டிகிரியா இருந்ததுன்னா, அதாவது மின்புலத்துக்கு செங்குத்தா மின் இருமுனையை நம்ம வச்சோம்னா அதன் மீது பெரும திருப்பு விசை செயல்படும். ஏன்னா sin 90 1. எனவே tau பெருமம் equal to PE. திருப்பு விசையை வெக்டார் குறியீட்டுல எப்படி குறிக்கிறோம் நாம்? tau வெக்டார் equal to P வெக்டார் கிராஸ் E வெக்டார். நுண்ணலை அடுப்பு அல்லது மைக்ரோ அலை அடுப்பு. இது உணவை வேகமா சமைக்க பயன்படக்கூடிய நவீன ஒரு சமையற்கலம். இது எந்த தத்துவத்துல செயல்படுதுன்னா நமக்கு தெரியும். ஒரு மின் இருமுனைய மின்புலத்துல வச்ச அதன் மீது ஒரு திருப்பு விசை செயல்பட்டு அந்த திருப்பு விசையால் மின் இருமுனை புலத்தின் திசையில் திரும்பும். நமக்கு தெரியும். நாம சாப்பிட்ற சாப்பாட்டுல உள்ள தண்ணீர் நீர் மூலக்கூறுகள் எல்லாமே ஒரு மின் இருமுனை நமக்கு தெரியும். இந்த மின் இருமுனைய மின்புலத்துல வச்சோம்னா இருமுனையின் திருப்புத்திறன் மின்புலத்தின் திசையில ஒருங்கமையுது. இப்ப மின்புலத்தோட திசை மாறுச்சுன்னா மின் இருமுனையின் திருப்புத்திறன் திசையும் புலத்துக்கு இணையா திரும்புது. இவ்வாறு மின்புலம் திசையை மாற்றும் ஒவ்வொரு தடவையும் மாற்றிக்கொள்ளும் போது இருமுனை திருப்புத்திறனானது புலத்தின் திசையிலே ஒருங்கமைந்து திரும்பும். இந்த தத்துவத்தை நம்ம இங்க பயன்படுத்துகிறோம். நுண்ணலை என்பது ஒரு மாறுகின்ற மின்புலம் தான். திசையை மாற்றிக்கொண்டு தொடர்ச்சியா திசையை மாற்றிக்கொண்டே இருக்கிற மின்புலங்கள் தான். பாருங்க, இப்ப மாறுகின்ற நுண்ணலை இந்த நுண்ணலையில மின் இருமுனை திருப்புத்திறன்கள் தங்களுடைய திசையை மாற்றிக்கொண்டே இருக்கிறது, அதாவது அலைவுறுகிறது. இதனால சில பிணைப்புகள் உடைபட்டு அங்க வெப்பம் வெளிப்படும். இந்த வெப்பத்தால அந்த உணவு சமைக்கப்படுகிறது. சீரான மின்புலத்துல மின் இருமுனை மீது எந்த விசை இடப்பெயர்ச்சி விசையும் செயல்படாது. ஆனால் திருப்பு விசை மட்டும் செயல்பட நம்ம பார்த்தோம். இப்ப சீரற்ற மின்புலத்துல ஒரு மின் இருமுனையை வச்சா என்ன நடக்குன்னு பார்ப்போம். படத்துல சீரற்ற மின்புலம் காட்டப்பட்டுள்ளது. அப்படின்னா என்ன? இந்த புள்ளியில மின்புலம் மின்விசை கொடு நெருக்கமா இருக்கு. எனவே மின்புலம் அதிகமா இருக்கும். தொலைவு அதிகமாக அப்படி எட்டக்க போக போக நெருக்கம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. எனவே இங்க மின்புலம் குறைவாக இருக்கும். இந்த மாதிரி வெவ்வேறு மின்புலங்கு மதிப்புகள் கொண்ட இடத்த மின்புலத்தை சீரற்ற மின்புலம் சொல்றோம். இந்த இடத்துல ஒரு மின் இருமுனை வைக்கிறேன். மின் இருமுனை மீது நேர் மின்னூட்டத்தின் மீது ஒரு விசை செயல்படும், எதிர் மின்னூட்டத்தின் மீது ஒரு விசை, புலத்துக்கு எதிர் திசை செயல்படும் நமக்கு தெரியும். மின்புலம் வெவ்வேறு மதிப்பா இருக்கிறதுனால நேர்மின் துகள் மீது செயல்படக்கூடிய விசை மதிப்பு குறைவு, எதிர்மின் துகளின் மீது செயல்படக்கூடிய விசையின் மதிப்பு அதிகம். அத பாருங்க, இங்க நேர்மின் துகள் மீது செயல்படும் விசை F plus equal to plus QE என இந்த புள்ளியில மின்புலத்தின் மதிப்பு ஈன்னு எடுத்துக்கிறோம். அதே எதிர்மின்னூட்டத்தின் மீது செயல்படக்கூடிய விசை F minus equal to minus QE dash. E dash இந்த புள்ளியில உள்ள மின்புலத்தின் மதிப்பு E dash. இங்க E மின்புலம் Eயின் மதிப்பை விட E dash-இன் மதிப்பு அதிகம். எனவே F plus விட F minus அதிகமா இருக்கும். எனவே தொகுபயன் விசை F net equal to plus QE minus QE dash 0 சுழிக்கு சமமா இருக்காது. எனவே தொகுபயன் விசை செயல்படும். இதனால தான் மின் இருமுனையானது இந்த திசையில இடப்பெயர்ச்சி அடைஞ்சது. கூடுதலா அதன் மீது திருப்பு விசையும் செயல்படும். எனவே tau not equal to 0. இப்ப சீரற்ற மின்புலத்துல ஒரு மின் இருமுனை நம்ம வச்சோம்னா அதன் மீது திருப்பு விசையும் செயல்படுது, நிகர விசையும் செயல்படுது. எனவே அவை திருப்பு விசைக்கும் இடப்பெயர்ச்சி விசைக்கும் உள்ளாகிறது. சீரான மின்புலத்துல ஒரு மின் இருமுனையுடைய நிலை மின்னழுத்த ஆற்றல்
அதுக்கான மதிப்பை நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ ஈங்கிற சீரான மின்புலத்தை எடுத்துக்கிறோம். இந்த மின்புலத்தில் ஒரு மின் இருமுனையை புலத்துக்கு செங்குத்தா வைக்கிறோம். செங்குத்தா வைக்கும்போது மின் இருமுனை மீது ஒரு திருப்பு விசை செயல்பட்டு அந்த திருப்பு விசையால் மின் இருமுனை புலத்துக்கு இணையான திசையில திரும்பும். நமக்கு தெரியும். இப்ப இந்த மின் இருமுனையை புலத்தின் திசைக்கு தீட்டா கோணம் சுழற்றணும்னா நம்ம புற திருப்பு விசை ஒன்று நம்ம கொடுக்கணும், செயல்படுத்தணும். இந்த புற திருப்பு விசையால் மின் இருமுனை மீது ஒரு வேலை செய்கிறோம். அந்த வேலை தான் மின் இருமுனையின் நிலை மின்னழுத்த ஆற்றலாக சேமிக்கப்படுகிறது. அந்த வேலையை கண்டுபிடிப்போமா? பாருங்க, செயல்படுத்தக்கூடிய புற திருப்பு விசையின் மதிப்பு அங்கு செயல்படும் திருப்பு விசையின் மதிப்புக்கு சமமாக ஆனால் எதிராக இருக்கும். எனவே டவ் எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு டவ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா என் மதிப்பு சமம். இந்த மின் இருமுனையை டி தீட்டா கோணம் சுழற்ற நம்ம எவ்வளவு வேலை செய்யணும்னா dw equal to t external d theta tau external d theta equal to pe sin theta d theta d theta கோணம் சுழற்ற இவ்வளவு வேலை செய்யணும்னா மின் இருமுனையை புலத்துடன் தீட்டா கோணத்தில் சுழற்ற எவ்வளவு வேலை செய்யணும் பாருங்க. செய்யப்பட்ட மொத்த வேலை w equal to integral theta dash to t theta tau external d theta equal to integral theta dash to theta PE sin theta. இங்கு theta dash என்பது தொடக்க கோணம். இதை நீங்க தீர்வு செஞ்சீங்கன்னா W equal to minus PE cos theta minus cos theta dash. இந்த வேலை இரண்டு கோண நிலைகளுக்கு இடையேயான நிலை மின்னழுத்த ஆற்றல் வேறுபாட்டுக்கு சமமா இருக்கும். எனவே டெல்டா U equal to minus PE cos theta plus PE cos theta dash. நம்ம ஏற்கனவே தொடக்க கோணத்தை 90 டிகிரியா எடுத்துக்கிட்டோம். அதை ரெஃபரன்ஸ் பாயிண்டாகவும் எடுத்துக்கிறோம். தீட்டா டேஷ் ஈக்குவல் டு 90னா இந்த இடத்துல பிஇ காஸ் தீட்டா டேஷோட மதிப்பு என்ன ஆயிடும்? சுழிக்கு சமமாயிடும். எனவே நிலை மின்னழுத்த ஆற்றல் மின் இருமுனையில் சேமிக்கப்பட்ட நிலை மின்னழுத்த ஆற்றல் U ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டார் டாட் இ வெக்டார். இங்க ஆற்றல் பி மற்றும் இ மதிப்பை மட்டும் சார்ந்து இருக்காது, மின் இருமுனையோட கோண நிலைகளையும் சார்ந்திருக்கும். அதாவது மின் இருமுனை புலத்தின் திசையில இருக்கும்போது U ஈக்குவல் டு மைனஸ் பிஇ என தீட்டா ஈக்குவல் டு 0. எனவே இந்த மதிப்பு சிறுமமாக இருக்கும். மாறா மின் இருமுனை புலத்தின் திசைக்கு எதிரிணையா, அதாவது 180 டிகிரியில் அமைஞ்சதுன்னா U ஈக்குவல் டு பிளஸ் பிஇ பெரும மதிப்பை பெறுகிறது. மாணவர்களே, இந்த பகுதியை சார்ந்த சில எடுத்துக்காட்டு கணங்களை மட்டும் பார்ப்போம். முதல் எடுத்துக்காட்டு 1. 3x10⁴ நியூட்டன் பர் கூலும் வலிமை கொண்ட சீரான மின்புலத்தில் HCl வாயு மூலக்கூறு வைக்கப்படுகிறது. HCl மூலக்கூறின் மின் இருமுனை திருப்புத்திறன் 3.4 × 10⁻³ கூலும் மீட்டர் எனில் ஒரு HCl மூலக்கூறின் மீது செயல்படும் பெரும திருப்பு விசையை கணக்கிடுக. தீர்வு செய்யலாமா? இப்ப படத்துல கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க? ஈங்கிற மின்புலம் 3x10⁴ நியூட்டன் பர் கூலும் கொடுத்திருக்காங்க. இந்த மின்புலத்துல ஒரு மின் இருமுனை அதன் திருப்புத்திறன் 3.4 × 10⁻³ கூலும் மீட்டர் ஒரு மின் இருமுனை HCl மூலக்கூறை வச்சிருக்காங்க. இப்ப இது மீது ஒரு திருப்பு விசை செயல்படும். அந்த திருப்பு விசையோட பெரும மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். முதல்ல திருப்பு விசைக்கான வாய்ப்பாடு பாருங்க. டவ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா. இந்த திருப்பு விசை எப்ப பெருமா இருக்கும்? தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருக்கும்போது திருப்பு விசை பெருமா இருக்கும். அதாவது மின் இருமுனையின் அச்சு இந்த அச்சு புலத்துக்கு செங்குத்தா அமையும் போது, இந்த திசையில அமையும் போது தீட்டா பெருமா இருக்கும். தீட்டா 90 டிகிரி, எனவே திருப்பு விசை பெருமா இருக்கும். அதை பிரதியிட்டா டவ் பெருமம் ஈக்குவல் டு பிஇ. இப்ப கொடுத்திருக்க மதிப்புகள் அப்படியே பிரதியிட வேண்டியதான். டவ் பெருமம் ஈக்குவல் டு பிக்கு பதிலாக 3 × 10⁻⁴ இன்ட்டு இக்கு பதிலாக 3.4 × 10⁻³ பிரதியிட்டு பெருக்குனீங்கன்னா டவ் பெருமம் ஈக்குவல் டு 10.2 × 10⁻26 நியூட்டன் மீட்டர். அடுத்த எடுத்துக்காட்டு பார்ப்போம் மாணவர்களே. நீர் மூலக்கூறு ஒன்றின் மின் இருமுனை திருப்புத்திறன் 6.3 × 10⁻³ கூலும் மீட்டர். 10⁻22 நீர் மூலக்கூறுகளை கொண்ட மாதிரி ஒன்றில் உள்ள அனைத்து இருமுனை திருப்புத்திறன்களும் எண் மதிப்பு 3 × 10⁻5 நியூட்டன் பர் கூலும் கொண்ட புற மின்புலத்துடன் ஒருங்கமைந்துள்ளன. அனைத்து நீர் மூலக்கூறுகளையும் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரியிலிருந்து 90 டிகிரிக்கு சுழல தேவைப்படும் வேலை எவ்வளவு? இங்கு தொடக்க கோணம் 0 டிகிரி, 90 டிகிரி சுற்றணும்.
பாருங்க E என்ற மின்புலம், இந்த மின்புலத்துல 0 டிகிரி புலத்துக்கு இணையா நீர் மூலக்கூறு வச்சிருக்காங்க. இப்ப 90 டிகிரி சுழற்றுறதுக்கு எவ்வளவு வேலை செய்ய தேவைப்படும்? இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? தகவல் கொடுத்துருக்காங்க பாருங்க. இருமுனை திருப்புத்திறன் P = 6.3 × 10⁻³ கூலுமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. மூலக்கூறுடைய எண்ணிக்கை 10⁻22ன்னு கொடுத்துருக்காங்க. மின்புலத்தின் மதிப்பு 3 × E = 3 × 10⁻5 நியூட்டன் பெர் கூலும்னு கொடுத்துருக்காங்க. தொடக்க கோணம் 0 டிகிரில இருக்கு. அதை எவ்வளவு கோணம் சுத்தணும்? 90 டிகிரி. தீட்டா = 90 டிகிரி சுழற்றுவதற்கு, திருப்புவதற்கு எவ்வளவு வேலை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஒரு மூலக்கூறு சுழற்றுவதற்கு செய்யப்பட்ட வேலை நமக்கு தெரிஞ்ச வாய்ப்பாடு தான் W = ΔU = -PE cos θ - θ'. பிரதியிடுங்க. W = ΔU = -PE cos தொடக்க இறுதி கோணம் 90 டிகிரி, தொடக்க கோணம் 0 டிகிரி. அப்ப cos 90 - cos 0 டிகிரி. cos 90 0, அதை விட்டுறலாம். அப்ப மீதி cos 0, cos 0 மதிப்பு 1. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். எனவே W = PE. பிரதியிடுங்க. கொடுத்திருக்க தகவல் மதிப்புகளை பிரதியிடுங்க. W = P பதிலா 6.3 × 10⁻³ இன்ட்டு E பதிலா 3 × 10⁻5 ஈக்குவல் பெருக்குனா 18.9 × 10⁻25 ஜூல். இது ஒரு நீர் மூலக்கூறை செங்குத்தாக, புலத்துக்கு செங்குத்தாக சுழற்ற செய்யப்பட வேண்டிய வேலை. எனவே 10⁻22 நீர் மூலக்கூறுகளுக்கு செய்யப்பட்ட மொத்த வேலை எவ்வளவுனா W total = 10⁻22 பெருக்கணும். 10⁻22 × 18.9 × 10⁻25 ஈக்குவல் 18.9 × 10⁻³ ஜூல். மாணவர்களே, இந்த பகுதியை சார்ந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை பயிற்சி செய்யவும். 1. மின் இருமுனை என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. 2. மின் இருமுனை திருப்புத்திறன் வரையறு, அதன் அலகு யாது? 3. சீரான மின்புலத்தில் வைக்கப்பட்ட மின் இருமுனை மீது செயல்படும் திருப்பு விசைக்கான கோவையை பெறுக. 4. மைக்ரோ அலை அடுப்பு அல்லது மைக்ரோ அலை சமையற்கலன் சிறுகுறிப்பு வரைக. சீரான மின்புலத்தில் 5. சீரான மின்புலத்தில் உள்ள மின் இருமுனையின் நிலை மின்னழுத்த ஆற்றலுக்கான கோவையை வருவிக்க. 6. புள்ளி மின்துகளின் தொகுப்பிற்கான மின் இருமுனை திருப்புத்திறன்களின் பொதுவான வரையறை தருக. மாணவர்களே, அடுத்த காணொளியில் வேறொரு பாடப்பகுதியில் உள்ள பாடக்கருத்துக்களை நாம் பார்ப்போம். நன்றி மாணவர்களே.